இந்த 2025 பற்றி இன்னைக்கே ஸ்மைல் பண்ணிடுங்க. இந்த குணசாலியான ஸ்திரீ ஏன் பணசாலியாகவும் இருந்தா தெரியுமா? நம்ம வெறும் குணசாலின்னு தான் நினைப்போம். கடைசியில் பார்த்தா பைபிள் அவளை பற்றி சொல்லுது, அவள் வியாபார கப்பல். அது காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய தன்மையில் ஒன்று, அந்த ஈகிள்ஸ் தன்மை அவளுக்குள்ளே இருக்கு. அவள் வருங்காரியங்களை குறித்து மகிழ்கிறாள். எல்லாம் சொல்லுங்க, வரும் காரியங்களை குறித்து என்ன பண்ணுறா? மகிழுகிறாள். ஆனால் நம்ம ஆட்களுக்கு அந்த தன்மை இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா? நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனை நினச்சி இன்றைக்கே கவலைப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈகிள் வியூ எங்கே போயிட்டு இருக்கு? நெகட்டிவாக வேலை பார்க்கு. இன்னும் 3 மாதத்தில் இப்படி ஆயிரும் அப்படின்னு இப்போ உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 வருஷத்தில் இப்படி ஆயிரும் அழுது. இப்போ ஒர்க் ஆகலாம் சொல்ல முடியாது, நல்லா கண்ணா பின்னான்னு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். அது ஆம்பிளிஃபைல எவ்வளோ அழகா வருது பாருங்க. and she smile at the future. என்னங்க இந்த 2025 பற்றி இன்னைக்கே ஸ்மைல் பண்ணிடுங்க. 2025 டிசம்பருக்குள்ள என் வாழ்க்கை இப்படி இருக்கும்ன்றத இப்பமே பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிங்க. கவலைப்படுகிறதினால் 1 இன்ச்சு கூட வளராது. ஆனா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கும். ஆமென்.